ஹுண்டாய் சர்வீஸ் இன்ஜினியர் மகாராஜா எக்ஸ்போஸ்க்கு சர்வீஸுக்காக வந்திருக்கேன். மாற்ற வந்துருக்கீங்களா? என்ன டிவைஸ் மாற்ற வந்துருக்கீங்க? இந்த மைலேஜ் செக் பண்ணுறது, இது எவ்வளோ ஹவர்ஸ் ஓடிருக்கு அப்படிங்கிறத உங்கள் ஓனரே மொபைல் மூலியமாக செக் பார்க்குறதுக்கு. நம்ம ஓனரே வந்து மொபைல் மூலியமா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிண்ணே. இது மாட்ட எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, நல்லபடியாக மாட்டி. நம்ம சர்வீஸ் இன்ஜினியரும் பக்காவாக டிவைஸ் மாட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார் பார்த்துக்கோங்க. இதான் அந்த டிவைஸ் பார்த்துக்கோங்க. நம்ம சர்வீஸ் இன்ஜினியரும் அங்கங்கே அதுக்குண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபிட் பண்ணிட்டு இருந்தார் பார்த்துக்கோங்க. அவருக்கு நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ண வந்துருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து இந்த Hyundai 35ல பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ளைண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 2500 மணி நேரத்துலேயே எல்லாத்தையுமே பிடிங்கி எடுத்து தூரப்பட்டாச்சு பார்த்துக்கோங்க. இந்த வண்டி இறங்கும் போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம நல்ல ரிவ்யூ கொடுத்து வீடியோ போட்டிருந்தோம் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏசி வைக்கணுங்கிறதுக்காண்டி ஏசி எந்த குவாலிட்டி இல்லாத வச்சு விட்ருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் தான். ஃபேன் இருக்கும்போது கூட உருப்படியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த ஏசி வந்ததுக்கப்புறம் ஃபேனும் இல்லை, ஏசியும் ஒழுங்காக ஓட மாட்டேங்கி நாங்கள் ஃபுல்லாக வெக்கையில் தாங்க சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் டெய்லி. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கிட்டாஜி ஆப்ரேட்டர் இல்லைனா ஜேசிபி ஆப்ரேட்டராக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் வண்டியில் ஏசி இருந்து ஏசி ஓடாமல் இருக்குது, நீங்களும் என்ன போல் கஷ்டப்படுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மகாராஜா எக்ஸ்போஸ்க்கு டிவைஸ் மாட்ட வந்தோம். டிவைஸ் மாட்டி கொடுத்தாச்சு. எல்லாமே நல்லபடியாக ஒர்க் ஆகுது. வேலையும் முடிந்தது. அப்படியே என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று வைக்க பார்த்துக்கோங்க. Hyundai கம்பெனிக்கு எப்படி வந்து டீசல் மைலேஜ் எல்லாமே செக் பண்ணுற மாதிரி வைக்காங்களோ, இப்போ மாட்டின நம்ம டிவைஸ் மூலியமாக ஓனர் செல்லுக்கு ஏசி ஓடலாங்கிறத தெரியப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.